உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நினைவு கூறுவாயாகில் போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:23-24. ஆறாவது கட்டளையால் உண்மையான கொலையே தவிர வேறு எதுவும் தடை செய்யப்படவில்லை என்று யூத ஆசிரியர்கள் கற்பித்தார்கள். இந்த கட்டளையின் முழு அர்த்தத்தையும் இயேசு கிறிஸ்து காட்டினார். இதன்படி நாம் இனிமேல் நியாயந்தீர்க்கப்பட வேண்டும், எனவே இப்போது ஆளப்பட வேண்டும். அனைத்து கோபமும் இதய கொலைதான். நம் சகோதரனால், இங்கே நாம் எந்த ஒரு நபரையும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நமக்கு மிகவும் கீழே இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே இரத்தத்தால் ஆனவர்கள். தீங்கிழைக்கும் அவதூறுகளும் குற்றங்காறுதலும் ரகசியமாகவும் மெதுவாகவும் கொல்லும் விஷம். நம் சகோதரர்கள் அனைவருடனும் கிறிஸ்தவ அன்பையும் அமைதியையும் நாம் கவனமாக பாதுகாக்க வேண்டும். எப்போதாவது சண்டை ஏற்பட்டால் நாம் நம் தவறை ஒப்புக்கொண்டு நம் சகோதரனிடம் நம்மை தாழ்த்தி சொல்லிலும் செயலிலும் செய்த தவறுக்கு மனநிறைவை ஏற்படுத்தவோ அல்லது வழங்கவோ வேண்டும். இதை விரைவாக செய்ய வேண்டும், ஏனெனில் இது முடியும் வரை நாம் பரிசுத்த நியமங்களில் கடவுளுடன் தொடர்பு கொள்ள தகுதியற்றவர்கள். மேலும் எந்த ஒரு மத பயிற்சிக்கும் நாம் தயாராகும் போது அதை ஆழ்ந்த சிந்தனை மற்றும் சுயபரிசோதனைக்கான சந்தர்ப்பமாக மாற்றுவது நல்லது. கிறிஸ்துவின் மூலம் நாம் கடவுளோடு ஒப்புரவாவதற்கு இங்கே கூறப்படுவது மிகவும் பொருந்தும். நாம் உயிருடன் இருக்கும் போதே அவருடைய தீர்ப்புக்கு செல்லும் வழியில் இருக்கிறோம். மரணத்திற்கு பிறகு அது மிகவும் தாமதமாகிவிடும். வழக்கின் முக்கியத்துவத்தையும் வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மையையும் கருத்தில் கொள்ளும் போது தாமதமின்றி கடவுளுடன் சமாதானத்தை தேடுவது எவ்வளவு அவசியம்.